بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த அமர்விலே அல்லாஹுவை நினைவு கூறுவது ஏனைய காலங்களை விட எல்லா காலங்களிலுமே இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும், இறைவனை ஞாபகம் செய்ய வேண்டும், இறைவனை திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உடையவர்களை அவனை நினைவு கூறும்படி ஏவவில்லை, அன்றி அதிகமாக அவனை நினைவு கூறும்படி அல்லாஹு தஆலா ஏவிருக்கின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே, அதிகமாக இறைவனை நினைவு கூறுவதாக நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நீங்கள் துதி செலுத்துங்கள் என்று அல் அஹ்ஸாப் 41 வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் ஈமான் யஸீது வ யன்குஸு ஃபி கல்பில் முஃமின், ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கும், ஈமான் குறைவடையும். அதிகரிப்பது பித்தாஆத், வணக்க வழிபாடுகளை கொண்டு ஈமான் அதிகரிக்கும். பாவங்கள் மூலமாக ஈமான் குறைவடையும். வணக்க வழிபாடுகளின் செயல்களிலே திக்ரை விட, இறைவனை நினைவு கூறுவதை விட சிறப்பான எந்த ஒரு அமலும் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா, கவனம், எச்சரிக்கை, யுனப்பியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், பி கைரி அமாலிக்கும், உங்களுடைய செயல்களில் சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், வஸ்காஹா, செயல்களிலே மிக தூய்மையானதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், இந்த மலிக்கிக்கும், உங்களுடைய இரட்சகனிடத்திலே, அது அர்ஃபஉஹா ஃபி தரஜாத்திக்கும், அது உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியது, வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ذهب والورق, தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்களை செலவு செய்துவிட உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வஹைருல் லக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும், நீங்கள் விரோதிகளை சந்தித்து அவர்களுடைய கழுத்துக்களை நீங்கள் தரிப்பது, அவர்கள் உங்களுடைய கழுத்துக்களை தரிப்பது, வெட்டுவதை விட சிறப்பானதாக இருக்கும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று நபிகளார் கூறிய பொழுது சஹாபாக்கள் ஆம் அறிவியுங்கள் சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ذிக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா நினைவு கூறுதல் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஸஹஹுல் அல்பானி ஃபி ஸஹீஹ் திருமிதி, இமாம் ஷேக் நாசருல் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹானதாக காண்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுவது அது ஈமானை புதுப்பிக்கின்றது, ஈமான் அதிகரிக்கின்றது. அது யஜ்லுல் கல்ப யுஈதுஹு இலா சிஃபாத்திஹி கப்ல யஉலுரான், பாவம் கரைகள் போன்றவை மிகைப்பதற்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு, ஆரம்ப நிலைக்கு உள்ளத்தை அதை திருப்புகிறது, இழுத்து கொண்டு வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றியடைய கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்நிலையிலும் அவனை திக்ர் செய்பவர்களை அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் இறைவனை நின்றும், குஊதன் உட்கார்ந்தும், வ அலா ஜுனூபிஹிம் அவர்கள் படுத்த நிலையிலும் இறைவனை அதிகமாக திக்ர் செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான் மகத்தான நன்மைகளை தருவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மகத்தான நன்மைகளை வழங்குவதாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளித்திருக்கின்றான். வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூரக்கூடிய ஆண்களும் பெண்களும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அஅத்த லஹும் மக்ஃபிரத், மன்னிப்பையும்,
வஜ்ரன் அதீமன் பிரமாண்டமான கூலியையும் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் 35 வசனத்திலே இந்த செய்தி கூறப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக திக்ர் செய்வர்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஹுமுஸ் ஸாபிகூன் அஜ்ர், கூலியிலே அவர்கள் முந்தி சென்றவர்கள் சொன்னார்கள். கத் சபக்கல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன் சொல்லக்கூடியவர்கள் முந்திவிட்டார்கள். மன்ஹும் முஃபர்ரிதூன், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல் முஃபர்ரிதூன் என்றால் யார் என்று கேட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்கிரூன் அல்லாஹ் கதீரம் வதாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூரக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுவல் முன், ஆகவே அல்லாஹ்வோடு உள்ளத்தினால் நாவினாலும் நினைவு கூறுவது, மக்களோடு கலந்திருந்தாலும் கூட நாம் இறைவனை நினைவுகூறுவதிலிருந்து மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கான திக்ரு ரூஹுல் அமால் குல்லிஹாம், நினைவு கூறுதல் அமால்களின் உயிராக ஆகிவிட்டது. என் அக்பரும் அமால் குல்லிஹா, எல்லா அமல்களை விட மிக உயர்ந்தது, மிக பெரியது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது, வலதிக்ருல்லாஹி அக்பர், இறைவனை நினைவு கூறுவது மிக பெரியது. வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திக்ர் மிக பெரியது, மிக மகத்தானது, வணக்க வழிபாடுகளிலே மிக சிறப்பானது என்ற வகையில் நாம் இந்த ரமலானிய மாதத்திலே 30 நாட்களிலே நிறைய நாங்கள் திக்ரு செய்து எங்கள் உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் எடுக்கின்ற பயிற்சி ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர், இறைவனை நினைவு கூறுவதை கலிமத் தௌஹீத், ஏகத்துவ கொள்கையோடு அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். நீங்கள் தொழுகையை, உங்களுடைய மனாசிக் ஹஜ்ஜி கிரிகளை முடித்தால் அல்லாஹ் நீங்கள் நினைவு கூறுங்கள். திக்ரிக்கும் ஆபாக்கும் வஷத்த திக்ரா, உங்களுடைய தந்தையர்களை நீங்கள் நினைவு கூறுவதைப் போல அல்ல அதைவிட கடுமையாக நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நினைவு கூறுதலை ஒரு உமனாக்கு நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாக்கி இருக்கின்றான். அவர்கள் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, திக்ருடையவர்கள் அறிவுடையவர்கள் நீங்கள் நினைவு கேளுங்கள். இன்குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிவற்றவராக இருந்தால். ஆகவே அஹ்லு திக்ரை நீங்கள் நாடி செல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் மூலமாக தீர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.